அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல கோச் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் தேர்வுக்கு தயார் பண்றது. அதாவது நம்ம ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு த்ரோல இருக்குன்னு வச்சுக்கலாம். த்ரோல வந்து ஒரு ரொட்டேஷன் டெக்னிக் சொல்லி தரோம் அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்கில்ல கெயின் பண்றதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான நாள் எடுக்கும். அப்ப அந்த ஸ்கில்ல எப்படி நம்ம அவங்களுக்கு டீச் பண்றது அப்படின்னா ரொட்டீன் ஆஃப் பிராக்டிசஸ். தினம்தோறும் என்னன்னா அந்த ஸ்கில் அவங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது கோச் ஒரு முறை சொல்லி தர்றாரு அப்படின்னா அந்த கோச் சொல்லி தந்ததை அந்த கோச் வந்தாலும் வராட்டாலும் நம்ம வந்து நம்ம கிரவுண்ட்ல போய் காலையிலையும் மாலையிலையும் அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கலேன், கண்டிப்பா அந்த ஸ்கில்லினுடைய பெர்ஃபெக்ஷன் அந்த பையனுக்கு வந்துடும். அதுதான் ஸ்கில். ஸோ அதே போலதான் நம்ம தேர்வுக்கு தயாராகும் போது நம்ம என்னதான் கோச்சிங் சென்டர்ல நம்ம சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த கோச்சிங் சென்டர் சொன்ன விஷயங்களை ஃபுல்லா திரும்ப 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 மனப்பாடம் செய்வதும் திரும்ப திரும்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவதும் அப்படி சுயமாக தன்னுடைய படிக்கின்ற பொழுதுதான் வந்து இன்னும் வந்து அந்த சப்ஜெக்டினுடைய டெப்த்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கு நீங்க எப்படி கோச்சிங் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வருகின்ற இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு உங்களை மிக சிறப்பாக தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி தற்போது இந்த அமர்விலே நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்றது பார்க்க இருக்கிறோம். இப்ப காலையில பார்த்த அமர்வுல நம்மளுக்கு 2 அமர்வுலையுமே ஒரு அமர்வுல வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி பார்த்தோம், அதே மாதிரிக்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது ரெண்டுமே பிசிக்கல் எஜுகேஷன்ல எப்படி பண்ண போறோம், ஸ்போர்ட்ஸ்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த 2 மேஜர் ஏரியாவுக்கு அடுத்து நம்மளுக்கு வரக்கூடியதுல பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கொஸ்டின் வந்து அதே மாதிரிக்கே தேர்வுக்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாகவும் அமையக்கூடியது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சயின்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் தான். ஏன்னா இதுல மொத்தம் வந்து 3 யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்ப யூனிட்டை மட்டும் ஒரு தடவை ஓவரால் பார்த்துருவோம். இந்த 3 யூனிட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுடைய யூனிட் 9th என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல டெஃபினிஷன் ஆஃப் டீச்சிங், ட்ரைனிங், கோச்சிங் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இடத்துல 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க. டீச்சிங்னா என்ன, ட்ரைனிங்னா என்ன, அதே மாதிரி கோச்சிங்னா என்ன. டீச்சிங்ன்றது டீச்சர் கொடுப்பாரு, ட்ரைனிங்ன்றது இன்ஸ்ட்ரக்டர் கொடுப்பாரு, கோச்சிங்ன்றது கோச் கொடுப்பாரு. கோச்ல என்ன டெவலப் பண்ணுவோம், ஸ்கில் டெவலப் பண்ணுவோம். சரியா? அதுக்கடுத்து அதனுடைய பார்ட் செகண்ட் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பீரியாடிசேஷன் இன் ட்ரைனிங். பீரியாடிசேஷன் இன் ட்ரைனிங் அப்படின்னா பீரியாடிசேஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இப்ப வந்து லெவல் ஆஃப் காம்படிஷன் வந்து டிஃபிகல்ட்டி ஆக ஆக இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலேன், அப்ப கொடுக்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் கோச்சிங் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாடக்கூடிய டீமினுடைய அளவு என்பது வந்து அதனுடைய டிஃபிகல்ட்டி வந்து கம்மி. ஆனா அதே இது வந்து ஒரு நேஷனல் லெவல் காம்படிஷன் போகும்போதோ இல்ல அதுக்கடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் போகும்போதோ இல்ல ஏசியன் கேம் போகும்போதோ இல்ல காமன்வெல்த் கேம் போகும்போதோ இல்ல ஒலிம்பிக் போகும்போதோ அதனுடைய டிஃபிகல்ட்டி அதிகமாகிட்டே இருக்கு. டிஃபிகல்ட்டி அப்படின்னா அங்க காம்படிட்டருடைய எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹையர் லெவல்ல இருக்கும். அப்ப ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு 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 விளையாட்டு வீரனை தகுதிப்படுத்துகின்ற பொழுது இட் வில் டேக் மோர் அண்ட் மோர் டைம். அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த பீரியாடிசேஷன் அப்படின்றது சிங்கிள் பீரியாடிசேஷன் கொடுக்க போறோமா இல்ல டபுள் பீரியாடிசேஷன் மல்டி பீரியாடிசேஷன் கொடுக்க போறோமா, மல்டி பீரியாடிசேஷன்ல டபுள் பீரியாடிசேஷன் கொடுக்க போறோமா இல்ல வேற என்ன பீரியாடிசேஷன் பிளான் பண்றோம். பீரியாடிசேஷன் இஸ் ஏ பீரியட் ஆஃப் ட்ரைனிங் டு அச்சீவிங் தி டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஏ பர்டிகுலர் காம்படிஷன். ஒரு பர்டிகுலர் காம்படிஷன்ல ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இந்த பீரியாடிசேஷன் அப்படின்றது ப்ராப்பர் பிளானிங் பண்ணி ட்ரைனிங் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் மேன் டு அச்சீவ் தி ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பீரியாடிசேஷன்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. பொதுவாகவே நம்மளுக்கு பீரியாடிசேஷன்ல ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ல இப்ப நம்ம எப்படி இப்போ வரும், எப்படி வேக்கன்ட் இருக்கு, எங்க எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா பீரியாடிசேஷன்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல வந்து எத்தனை பீரியாடிசேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பீரியாடிசேஷன்ல இந்த டிரான்சிஷன் பீரியடை பத்தி அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. எல்லா பீரியாடிசேஷன்லயுமே ஒரே ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். அது சிங்கிளா இருக்கட்டும், டபுளா இருக்கட்டும், மல்டி பீரியாடிசேஷனா இருக்கட்டும், எல்லா டிரான்சிஷன் பீரியட்லயுமே அதாவது டிரான்சிஷன் பீரியட் அதுதான் லாஸ்ட் பீரியட். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேட்டரி பீரியட், காம்படிஷன் பீரியட், அடுத்து வந்து டிரான்சிஷன் பீரியட். இந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஒரே ஒரு இதுதான் கொடுக்குறாங்க. அப்ப இந்த டிரான்சிஷன் பீரியட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒண்ணு எத்தனை டிரான்சிஷன் பீரியடு டபுள்ல இருக்கும், எத்தனை பீரியாடிசேஷன் மல்டில இருக்குன்னு கேட்டா எல்லா இதுலயுமே ஒரே ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். ஒரு கொஸ்டின் டிரான்சிஷனை வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின். தென் செகண்ட் கொஸ்டின்
டிரான்சிஷன் பீரியட்ல என்ன கொஸ்டின் வரும்னா, டிரான்சிஷன் பீரியட்ல அந்த பீரியடுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெக்கவரி அண்ட் ரிலாக்ஸேஷன். ரெக்கவரி அண்ட் ரிலாக்ஸேஷன் இதுதான் வந்து அதனுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் கேட்கலாம். சரி ரைட்டு. அடுத்த பாயிண்ட், டிரான்சிஷன் பீரியட்ல நீங்க எப்படி லோடு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். இப்ப டிரான்சிஷன் பீரியட்ல எப்படி லோடு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் மேனா பர்டிகுலர் ஆக்டிவிட்டில இன்வால்வ் பண்ண மாட்டோம். பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிரான்சிஷன் பீரியட்ல அவங்க வந்து வேற ஒரு கேம்ல ஏதாவது வந்து பிளே பண்ணுவாங்க. அதாவது நான் இப்ப வந்து என்ஐஎஸ் கோச்சிங் அத்லெட்டிக்ஸ்ல கோச்சிங் வந்து நான் சாய் சென்டர்ல பண்ணேன், பெங்களூர் சாய் சென்டர்ல பண்ணேன். அப்ப பண்ணும்போது பார்த்தோன்னா, அந்த நம்மளுடைய லாங் ஜம்பர் அவங்க வந்து அஞ்சு சார்ஜ் இவங்க வந்து அவங்க வந்து அங்க வந்து அப்ப ரெக்கவரி பீரியட்ல இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ சும்மா வருவாங்க, லைட்டா வாக் பண்ணுவாங்க, வேற ஏதாவது கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடுவாங்க, அப்படியே அந்த மாதிரி போவாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் அப்ப அந்த அங்கேதான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து என்னன்னா, இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்க அந்த பீரியடை புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. சார் ரைட். அடுத்த பாயிண்ட் வருவோம். இதுக்கு அடுத்து வேற என்ன கொஸ்டின் இதுல கேட்டிருக்காங்க பீரியாடிசேஷன் அப்படின்னு பார்த்தா, பீரியாடிசேஷனை பொறுத்தளவு காம்படிஷன் பீரியட், அதே மாதிரி ப்ரிப்பரேட்டரி பீரியட், இதுல எப்படி லோடு ஃபிக்ஸ் பண்ணுவோம், எப்படி வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சின்ன ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, பொதுவா ப்ரிப்பரேட்டரி பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நம்ம ப்ரிப்பரேட்டரி பீரியடையே பார்ட் பை பார்ட்டா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ்ன்னு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் பேஸ்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே வந்து நம்ம என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறோமோ அந்த ஆக்டிவிட்டிக்கான ட்ரைனிங் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்க மாட்டோம், ஜென்ரலா கொடுப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா நமக்கு ஜென்ரலா என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்க. இப்ப வந்து அந்த அத்லெட்டினுடைய நேச்சரை பொறுத்து இருக்கு. ஜென்ரல் ஃபிட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா காம்பனண்ட்டுமே அதில் டெவலப் பண்ணணும். அவனுக்கு ஸ்பீடா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், என்டியூரன்ஸ், இதே ஸ்பீட் மேனா இருந்தா என்டியூரன்ஸ் நடக்கணும், கோஆர்டினேஷன், ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, பேலன்ஸ், ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே கெயின் பண்ணணும். அப்ப இது வந்து ப்ரிப்பரேட்டரி பேஸ் 1 and 2ல வருவோம். அடுத்து பேஸ் 3க்கு வரும்போது அந்த இடத்துல லோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி லோடு அதிகமாயிடும். இப்ப ஜென்ரல் எக்ஸசைஸ் வந்து ஜென்ரல் ஃபிட்னஸ் கொடுக்கும்போது நீங்க லோட ஹெவியா கொடுக்கணும்னா தேவை கிடையாது. ஏன்னா நான் கொஸ்டினை வந்து நீங்க லாஜிக்கலா ஆன்சர் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப லோட ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், பேஸ் 1க்கு நீங்க தொடங்குறீங்கன்னு வச்சுங்களேன், ஜென்ரல் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது வால்யூம் தான் அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ், நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து அதிகமா நீங்க கொடுக்கணும். பட் அதே இது வந்து நீங்க பேஸ் 3க்கு வந்து காம்படிஷன் பீரியடுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அங்க காம்படிஷன் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அவன் வந்து மூவ் ஆன் டு தி காம்படிஷன். ஸோ வந்து காம்படிஷன் பீரியடே இட் இண்டிகேட் தி கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அப்ப கிளைமேக்ஸ்ல வரும்போது நீங்க லோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா, அங்க லோடு வந்து ஹையஸ்டா இருக்கும், வால்யூம் ரெடியூஸ் ஆயிடும். வால்யூம் வந்து அங்க இது வந்து ரெண்டுமே யூனிவர்சலி ப்ரொபோர்ஷன். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே என்ன அப்படின்னா, நீங்க லோடு வால்யூம் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்படி கிராஜுவலா போறது. ஏன்னா இது வந்து அதாவது இதை வந்து ஒரு கோச்சிங் ஆஸ்பெக்ட் வியூல படிக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். ஆனா இந்த ஆஸ்பெக்ட் வியூல தான் இந்த பீரியாடிசேஷன்ல கொஸ்டினை வந்து சீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து மெட்டீரியலை படிக்கணும். ரெண்டாவது அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கான்செப்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட். இது நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கல, ஆனா இந்த யூனிட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஏன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு இணைய வழியில மிக விரிவாகவே இதையும் மிஸ்யூசஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இப்ப ட்ரக் இன் ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நோட்ஸ் வந்து நம்ம எடுக்கும் போது வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எடுத்திருக்கோம். என்னென்ன கேட்டகரியில அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வட்டம் கொஸ்டின் பேப்பர் அப்படித்தான் போகும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் பத்தியா, இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கோட பின்னாடி எடுத்து பாருங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜூரியுடைய மெட்டீரியல் இருக்கும், மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்னுடைய மெட்டீரியல் இருக்கும். நாளைக்கு நான் ஏற்கனவே இணைய வழியில எடுக்கும் போது உங்களுக்கு நான் என்ன கொடுத்தனோ அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸும் உங்களுக்கு நாளைக்கு கோஆர்டினேட்டர் அந்த மெட்டீரியலை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதையும் நீங்க கொஞ்சம் அடிஷனலா தெரிஞ்சுங்க. ஏன்னா லேட்டஸ்டா வந்து நம்ம அந்த பாயிண்ட்ல இருந்தா கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்குங்க. அடுத்து மிஸ்யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இது ரெண்டும் நம்ம வேற ஒரு ரிவிஷன் கிளாஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ யூனிட் 9ல இந்த பகுதி தான் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 12. இது வந்து பேசிக் கன்சிடரேஷன் இன் மோட்டார் ஃபிட்னஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்க, பாடி பில்ட் பண்றது, மென்டல் ஆஸ்பெக்ட்ஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ், ரியாக்ஷன் டைம், மூவ்மெண்ட் டைம். அடுத்த லாஸ்ட் ஒன் இஸ் தி காம்பனன்ட் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ். ஆக்சுவலா இந்த ஆஸ்பெக்ட் வியூல எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த கடைசியா செகண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, காம்பனன்ட் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த காம்பனன்ட் ஆஃப் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னா அதை ரெண்டா பிரிக்கணும். நான் இது நோட்ஸ்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு ஹெல்த் ரிலேட்டட் பிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ட், இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ட்ஸ். இதை கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய. ஏன்னா
இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெல்த் ரிலேட்டட் பிசிக்கல் ஃபிட்னஸ் காம்பனன்ட் அப்படின்னா நம்மளுக்கு 4 தான். சில பேர் அது 5ன்னு சொல்லுவாங்க, 4 தான். கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, பாடி காம்போசிஷன், மஸ்குலர் ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ். 2 சேர்த்து நான் சொன்னதுனால 4 ஹெல்த் ரிலேட்டட் பிசிக்கல் காம்பனன்ட். இதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றது கூட நான் கொடுத்துருக்கேன். ஃபீல்டு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும், அதே மாதிரி லேப்ல நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி. ஒரு பாயிண்ட். சில பேர் வந்து மஸ்குலர் என்டியூரன்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் பிரிச்சு பார்க்கும்போது தனித்தனியா சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து 4ன்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். அடுத்த பாயிண்ட், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் காம்பனன்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு இது ஃபுல்லா மென்டல் பிக்சர்ல இருக்கணும் கொஸ்டின் அட்டன் பண்ண போகும்போது. பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் வேரியபிள் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், என்டியூரன்ஸ், கோஆர்டினேஷன், பேலன்ஸ். இந்த 6மே இதுல வந்துடும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் வந்துடும். இதை எப்படி மெஷர் பண்றது அப்படின்றதையும் நம்ம வந்து இஎம்ஜி அனாலிசிஸ் எப்போ பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம தெளிவாவே நோட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம இங்க போகும்போது இப்ப இதுல இந்த நோட்ஸ்ல இதுதான் கொடுத்துருக்கான். ஆனா அவன் கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்பீடு அப்படின்னா ஸ்பீடை நீங்க எப்படி டெவலப் பண்ணுவீங்க, ஸ்பீடை வந்து அந்த ஸ்பீடை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற கொஸ்டின்ஸ். அதே மாதிரி என்டியூரன்ஸ்னா டைப்ஸ் ஆஃப் என்டியூரன்ஸ்னா என்ன, அந்த என்டியூரன்ஸை நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வரும். அதே மாதிரி கோஆர்டினேஷன், இந்த மாதிரி எல்லா பகுதியும் நம்ம இதுல கொஞ்சம், ஆனா இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் இந்த சிலபஸ்ல இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் காமன் இந்த 6மே உள்ள வர்றதுனால இந்த 6 பத்தியுமே நம்ம படிக்கணும். 6+4. ஓகே. வியூல யாரோ வெளியில இருக்கிறாங்கப்பா, யாரு இருந்தாங்க அப்படின்னா உள்ள அட்மிட் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் இடையில பாத்துங்க யாரும் இருக்காங்கன்னா, ஏன்னா வெயிட்டிங்ல இருக்காங்க, நம்பர் போட்டு ப்ராப்பரா உள்ள வந்தாங்கன்னா அலோ பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் யூனிட் 14th யூனிட். இது பியூர்லி என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் மட்டும் தான் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்ல டெஃபினிஷன் ஆஃப் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. டாக்டிக்ஸ்க்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, பாத்துக்கங்க. அடுத்து அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி, ட்ரைனிங் மெத்தட்ஸ், சர்க்யூட் ட்ரைனிங், அதுல இன்டர்வல் ட்ரைனிங் அண்ட் வெயிட் ட்ரைனிங். இது வெயிட் ட்ரைனிங்ல நம்ம 10 கோல்டன் ரூல்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்க்யூட் ட்ரைனிங் அப்படின்றது ஸ்ட்ரென்த் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் ட்ரைனிங். இன்டர்வல் ட்ரைனிங் அப்படின்றது, இன்டர்வல் அப்படின்ற வார்த்தையை என்ன கொடுக்குது, பார்சியலி இன்டர்வல் பிட்வீன் தி 2 மோட்டார் ஸ்டிமுலை. அப்ப இன்டர்வல் ட்ரைனிங்ன்றது நம்ம எதை பிட்வீன் தி இன்டர்வல் பட் நாட் கம்ப்ளீட் இன்டர்வல், பார்சியல் இன்டர்வல். ஓகே. அப்ப டாக்டிக்ஸ்னா என்ன, அது வந்து காம்படிஷனுடைய ஆர்ட், கலை. இது வந்து இண்டிவிஜுவல் கேமுக்கு வேரியேஷன் இருக்கும், அதே மாதிரி குரூப் கேமுக்கு வேரியேஷன் இருக்கும், சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் வந்து இது வேரியேஷன்ஸ் இருக்கும். காம்படிஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ் ப்ரீ டாக்டிக்ஸ் இருக்கும், டூரிங் தி காம்படிஷன்ல சில டாக்டிக்ஸ் இருக்கும். ப்ரீ காம்படிஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டீம் வந்த பிறகு அந்த இப்ப ஒரு பேஸ்கெட் பால் டீம் உள்ள விளையாட வந்துருச்சு அப்படின்னா அதுல அந்த கோச்சுக்கு என்ன தெரியும்னா, அந்த பையன் எவன் நல்லா விளையாடுவான், யாரை மட்டும் பிடிச்சா போதும் அப்படின்னு தெரியும். அப்ப அவர் சொல்லி தருவார், அந்த ஒருத்தன் தான் சூட்டர் இருக்கான், அந்த ஒருத்தனை கரெக்டா மார்க் பண்ணுங்கப்பா, அவனை மட்டும் எடுங்க, மற்ற ஜோன்லாம் விட்டுருங்க அப்படின்னா அந்த ஜோன் டைட் பண்ணுவாங்க, அந்த பையன் போடவே முடியாது. ஸோ இது வந்து ப்ரீ காம்படிஷன் டாக்டிக்ஸ். காம்படிஷனுக்கு உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த டீமை அனாலிசிஸ் பண்ணி கோச் உங்களை கைட் பண்ணுவார். அதே மாதிரிக்கே அந்த டூரிங் தி டாக்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காம்படிஷனுக்கு உள்ள போன பிறகு அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்றது, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை எப்படி பாசிட்டிவா கன்வர்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ்க்கு உள்ள வர்றது. அதே மாதிரி டெக்னிக் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாவே ஓவரால் பிளான். ஸ்ட்ராட்டஜினா ஓவரால் பிளான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூனிட் 14 பொறுத்தளவு இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதுதான் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆனா இதை தவிர என்னென்னலாம் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல கேட்பாங்க அப்படி ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இது தவிர என்ன நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், கோஆர்டினேஷன் இதெல்லாம் எப்படிலாம் நம்ம டெவலப் பண்றோம், இல்லை என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு பகுதி.
இன்னொரு பகுதி வந்து முக்கியமான பகுதி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். அது இதுல இல்ல. ஆனா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல ஜெனரல் அதுல வந்து ஜெனரல் பிரின்சிபல் படிக்கணும், ஸ்பெசிபிக் பிரின்சிபல் படிக்கணும், ரிவர்சபிலிட்டியும் படிச்சிடணும். ஜெனரல் பிரின்சிபல்ல கிட்டத்தட்ட ஒரு 12 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதே மாதிரிக்கே ஸ்பெசிபிக் பிரின்சிபல்ல வந்து மொத்தம் வந்து அதாவது இன்டென்சிட்டி, டென்சிட்டி, அதே மாதிரிக்கே வால்யூம். இது வந்து 3 நம்ம கண்டிப்பா படிச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ இந்த அடிப்படையில நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் போகும்போது அதே மாதிரி இது அந்த ட்ரைனிங்கை பொறுத்தளவு இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சர்க்யூட் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்கை தவிர மற்ற ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங்னா என்ன, ஃபார்ட்லக் ட்ரைனிங்னா என்ன, பெர்கூரியஸ் ட்ரைனிங்னா என்ன, ப்ரெஷர் ட்ரைனிங்னா என்ன, ஹாலோ ஸ்பிரிண்ட்னா என்ன, இந்த மாதிரி வேரியஸ் ட்ரைனிங் டெக்னிக் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அதை நம்ம வந்து அது யார் கண்டுபிடிச்சது அந்த ட்ரைனிங்கை, அந்த ட்ரைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றதையும் கொஞ்சம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் நம்ம படிக்கணும். ஓகே சார், ரைட். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா, ட்ரைனிங்னா முதல்ல என்னன்னு தெரியும். எப்படி ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண பத்தியா, ட்ரைனிங் எதுக்காக கொடுக்க போறோம், எதுக்காக ட்ரைனிங் கொடுப்போம் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில அவனுக்கு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம அப்ப இந்த ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஏதோ நம்ம வாட்டுக்கு ஒரு 2 நாள் கோச்சிங் பண்ணிட்டு காம்படிஷன் எடுத்துட்டு போறதா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானிங் பண்ணி சயின்டிபிக் வேல டிஃப்ரெண்ட் பெடகாலஜியை யூஸ் பண்ணி நம்ம அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேரிங் தி ஸ்போர்ட்ஸ்மேன் ஃபார் ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன். அது எப்படி கொடுக்கணும்னு சொல்றான் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் சேனல் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி. அப்படி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அவனை என்ன பண்ண முடியும், ஹையர் பெர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அப்போ அந்த 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 ஸ்போர்ட்ஸ்மேனை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், நாட் ஓன்லி தி பிசிக்கல் டெக்னிக்கல் ரீதியா ப்ரிப்பேர் பண்றோம், இன்டெலெக்சுவல் ரீதியா ப்ரிப்பேர் பண்றோம், சைக்கலாஜிக்கல் ரீதியா ப்ரிப்பேர் பண்றோம், அண்ட் மாரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அன் அத்லெட். மாரல் ப்ரிப்பரேஷன், மாரல் வேல்யூ. அதாவது அத்லெட் அப்படின்றது இம்மாரல் வேல்யூஸ் இருக்கவே கூடாது, மாரல் வேல்யூஸ் தான் இருக்கும். வேல்யூ அப்படின்றது மதிப்பு. அந்த வேல்யூ இருந்தா மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து ஹையர் லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். டிசிப்ளின் இல்லை அப்படின்னா அத்லெட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. என்ன எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமை ஒரு டயத்துல எங்கேயோ போய் ஸ்டாக்னேஷன் ஆகும் அந்த திறமை. ஸோ அதனால டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்தளவு கேட்கக்கூடியதுல கொஸ்டின்ஸ்ல முக்கியமானது. ஒண்ணு இந்த கொஸ்டின், இந்த மேல சொன்ன கொஸ்டின் இருக்குல்ல, இது ஒண்ணு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம். இது எதுக்காக அப்படின்றது இது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம், சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் வே. அடுத்து எந்த மாதிரிக்கெல்லாம் டெவலப் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இது எல்லாம் சேர்த்து கூட கேட்கலாம். சரியா, ரைட், ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், எய்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கோட எய்ம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் ஹையஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸா ஒரே வேர்டில் சொல்ல போனோம்னா ஸ்போர்ட்ஸ் மேனை ஹையஸ்ட் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இஸ் தி ஓவரால் சயின்டிபிக், அதே வார்த்தை வந்துருச்சா, ஓவரால் சயின்டிபிக் சிஸ்டமேட்டிக் சேனல். எதுக்கு, ஏதான் என்ன பண்றோம், ப்ரிப்பரேஷன், தயாரிக்கிறோம். யார, ஸ்போர்ட்ஸ் பர்சனை. எதுக்காக, ஃபார் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வர்றதுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக்கா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஓவரால் ட்ரைனிங்க்கு பேர் தான் என்னது, ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எய்ம். இதை விடலாம் உங்களுக்கு கொஸ்டின் வரும் அப்படின்றது கிடையவே கிடையாது. இதெல்லாம் புரியுங்க. முதல்ல புரியாம கொஸ்டின் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. நான் தயவு செய்து கைட் பண்றது. நெக்ஸ்ட், இப்ப இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். பொதுவாக ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்னா நம்ம மேலேயே ஒரு பாயிண்ட்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். எந்த பாயிண்ட் தெரியுதா, அதாவது அத்லீட்டை வந்து ஒரே ஒரு பிசிக்கல் காம்பனன்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணல, இன்டெலெக்சுவலா, சைக்கலாஜிக்கலா, மென்டல் லெவல்ல ப்ரிப்பேர் பண்றோம்னு சொன்னா அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, அதாவது வந்து எந்தெந்த நோக்கத்தினுடைய எந்தெந்த, அதாவது நோக்கம்ன்றது ஒண்ணுதான், ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சிஸ்டமேட்டிக்கா சயின்டிபிக்கா அவங்கள ட்ரைனிங் கொடுத்து கொண்டு வரணும்னு சொல்றது. இது வந்து என்னன்னா குறிக்கோள்கள். என்னென்ன குறிக்கோள்னா நிறைய குறிக்கோள் இருக்கும். அப்ப வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை
ஹையர் லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குன்னா அந்த எய்மை அச்சீவ் பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுக்கணும். இப்ப எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும், 125 மார்க் நான் எடுக்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மார்க் டார்கெட் வச்சிருக்கேன். நான் படிக்கும் போது 2006 நான் ஜாயின் பண்ணது. 2006 நான் எக்ஸாமினேஷன் 2005 ஜாயின் பண்ணது. 2005 ஜாயின் பண்ணும்போது நான் டார்கெட் வந்து 125 வச்சேன். ஆனா நான் எனக்கு மார்க் கிடைச்சது வந்து 123 மார்க் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த மார்க் எப்படி எடுத்தேன் அப்படின்னா அதுக்காக நான் தயார்படுத்தினேன். இப்ப எப்படி நீங்க வந்து வெறும் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும்னா அப்படி இருக்க முடியாது. ஒரு நல்ல கோச்சிங் பண்ணணும், புக்கு படிக்கணும், நிறைய ரீடிங் பண்ணணும், டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணணும், மாடல் கொஸ்டின் பேப்பருடைய டிஸ்கஷனை நல்ல டிஸ்கஷன் பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாதான் அந்த ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை நீங்க ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா அவனுக்கு என்னென்ன குவாலிட்டி எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா, ஒண்ணு அவனுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆளுமை தான். இந்த இடத்துல ஆளுமைன்ற செல்ஃப் கான்பிடென்ட் இல்லாம ஸ்போர்ட்ஸ் மேன் அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு. ஏன்னா ஒரு டீம் ஈவென்ட் இருக்கு அப்படின்னா அந்த கேப்டன் தான் அங்க மெயின். அந்த கேப்டன் தப்பா கைட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், எந்த நேரத்துல எந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல எந்த ரைடர் அவங்க அனுப்பணும்னு அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், ஸோ டீம் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அடுத்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதெல்லாம் பாருங்க, இதுல வந்து சைக்காலஜி விஷயமும் கொஞ்சம் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெவலப்மெண்ட். அப்ப பிசிக்கல் லெவல்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் அந்த ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணணும், ஸ்பீடு டெவலப் பண்ணணும், ஃபிளெக்சிபிலிட்டி தேவைப்படும், என்டியூரன்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் ஜென்ரலான இதெல்லாம் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் போகலாம். அடுத்து ஸ்கில் ஃபார் டெக்னிக் டெவலப்மெண்ட். எந்த பர்டிகுலர் டீம்ல அவன் இருக்கிறான், எந்த பர்டிகுலர் ஸ்கில்ல இருக்கான், த்ரோல இருக்கானா, ஜாவ்லின் த்ரோல இருக்கானா, ஷார்ட் புட்ல இருக்கானா, ஹை ஜம்ப்ல இருக்கானா, லாங் ஜம்ப்ல இருக்கிறானா, ஹடில்ஸ்ல இருக்கிறானா. அப்ப எதுக்கு பண்றோமா, இன்டென்ட் டு பெர்ஃபார்ம் ஆர் எக்ஸிக்யூட். இன்டென்ட் டு பெர்ஃபார்ம்னா அவனுக்கு என்ன நோக்கம், அதை வந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதோட மட்டும் நிற்கல. அதுக்கு பின்னாடி டாக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னாவே பொதுவா இது வந்து மென்டல் ஓரியன்ட் ட்ரைனிங் மாதிரி தான். நெக் டு நெக் சிச்சுவேஷன். அப்படி வரும்போது நம்ம எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணன்றது கொடுக்கக்கூடிய விஷயம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி மென்டல் ட்ரைனிங். ஸோ இன்டெக்ரல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். அதாவது எல்லா டீமுமே ஆல் ஆர் ஈக்குவல் இன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்பால் டீம்ல என்ன நம்ம டைம் பிளே பண்ண போறோமோ அந்த டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபா இருக்கட்டும், இல்ல பேஸ்கெட் பால்ல 4 குவார்டர்ஸா இருக்கட்டும், இல்ல ஹேண்ட்பாலா இருக்கட்டும், அந்த விளையாடக்கூடிய அவர்ஸுக்கு எல்லாருமே ஃபிட்னஸ் தயாராகிடுறாங்க. ஆனா அவங்களுடைய மென்டல் குவாலிட்டி தான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் செஞ்சா தான் ஹையர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் குறிக்கோள்ல பேசுறோம். சரியா, ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த பக்கம்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு வேர்டு தான் நம்ம படிக்கணும். இதெல்லாம் விட்டுருங்க, இந்த பக்கம்லாம் விட்டுருங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். நான் இவ்வளவுதையும் படிக்கணுமா சார் அப்படின்னா படிக்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் தான். அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். நம்ம எந்த ஈவெண்ட்ல இருக்கோமோ அந்த ஈவெண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் தான். இப்ப நீங்க இப்ப கோச் இங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிரேட் 1 போஸ்ட்க்குன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட். டிஆர்பி எக்ஸாமினேஷன்ல ஹையஸ்ட் மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்றது. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் ஆர் இண்டிவிஜுவல் மேட்டர். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் மேட்டர் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு. எல்லா அத்லெட்டுக்கும் சேம் குவாலிட்டி இருக்காது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் லேர்னிங்லேயே ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பான், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருப்பான், அதே மாதிரி வந்து மாடரேட் லேர்னர்ஸ் இருப்பான். அப்போ வேரியேஷன் ஆகுறோமா, அதே மாதிரி தான் அத்லெட்டினுடைய பர்சன் டு பர்சன் டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் மேலுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கே ஃபீமேலுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுடைய பிசியலாஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்சன் டு பர்சன் வந்து நம்மளுக்கு அந்த இண்டிவிஜுவல் இருக்கிறதுனால அதை கேர் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கை நம்ம கொடுக்கணும். The next sports training are planned and systematic. இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கா, ரிசர்ச்லயும் வருது, இதுலயும் வருது. இந்த வார்த்தையை நல்லா கரெக்டா கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. The next sports training are a scientific process. அதுவும் வந்துருச்சு, இங்க எய்ம்ல வந்ததும் இங்க வந்துருச்சு. So sports training are the educational process. So இது வந்து எஜுகேஷனல் ப்ராசஸ். அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்றோம், ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் வந்து எஜுகேட் பண்றோம். So next development and explorations reserve of sports person. அதாவது மனித வளம்,
மனிதனுக்குள்ள எல்லா திறமையும் இருக்குது. அவனுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும், வெளியில கொண்டு வரணும். அவன்கிட்ட என்ன பர்டிகுலர் ஸ்கில் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியில கொண்டு வரணும். அதுதான் வந்து இங்க ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் இஸ் கண்ட்ரோல்டு ப்ராசஸ். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எந்த ட்ரைனிங்கா இருக்கட்டும், அது டிஆர்பி படிக்கிற ட்ரைனிங்கா இருக்கட்டும், பிளேயருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கா இருக்கட்டும், கண்ட்ரோல்னா அந்த கண்ட்ரோல் வந்து 2 வயசே ஃபாலோ பண்ணணும். விதிமுறைகள் மாறக்கூடாது. விதிமுறைகள் மாறணும் அப்படின்னா, ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்னா, நான் காலையில தான் வருவேன், நான் ஜாயின் தான் வருவேன், எனக்கு இப்பதான் டைம் ஷூட் ஆகும், நான் இந்த டயத்துல தான் வருவேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு ஷூ இல்லை அப்படின்னு அவன் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் கிடையாது. ஷூனா ஷூட தான் வரணும். அது அது அந்த கண்ட்ரோலிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா இது என்னது, அந்த தறிகட்டு ஓடுற குதிரை மாதிரி தான். அதனால குதிரைக்கு கடிவாளம் போடுறது. ஏன்னா அது ஒரே ஃபோக்கஸிங் போகணும் அப்படின்றதுதான். ஸோ அதனால வந்து இது ஒரு கண்ட்ரோல்டு ப்ராசஸ். நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு சொன்னோம் அப்படின்னா, அவன் இருந்தான் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தா முடிஞ்சது கதை. நெக்ஸ்ட், இப்ப ஜெனரல் இப்ப வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்ல பேசிக் பிரின்சிபல் அண்ட் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. ஸ்பெசிபிசிட்டி, ஓவர்லோட், ரிவர்சபிலிட்டி, ட்ரைனிங் லோட். ட்ரைனிங் லோடுல இன்டென்சிட்டி, டென்சிட்டி, அடுத்த பாயிண்ட் பாருங்க, வால்யூமுக்கும் இன்னொரு பெயர் எக்ஸ்டென்ட். வால்யூமுக்கு இன்னொரு பேரு எக்ஸ்டென்ட். இது எல்லா கீ டேர்ம்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல நான் ஒரு ஷார்ட்டா ஒண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஸ்பெசிபிசிட்டி அப்படின்னா ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ட்ரைனிங். அதே மாதிரி ஓவர்லோடு பிரின்சிபல்ல ஓவர்லோடுல வந்து அண்டர்லோட், ஓவர்லோட் ரெண்டுமே பெர்ஃபார்மன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ரிவர்சபிலிட்டி அப்படின்றது இருக்குல்ல, கிரிட்டிக்கல் லோடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இன் கேஸ் ஆஃப் ஷார்ட் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு, அந்த ட்ரைனிங்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல கிரிட்டிக்கல் லோடு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஓவர்லோடு மெத்தட் வரும்போது பிளஸ் வந்து அண்டர்லோடு கொடுத்தாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ், அண்டர்லோட்னா ரொம்ப தேவைக்கு குறைவான லோடு கொடுக்கறது, அதே மாதிரி ஓவர்லோடுன்றது தேவைக்கு அதிகமான லோடு கொடுக்கறது. ஸோ அடுத்து ரிவர்சபிலிட்டி. ட்ரைனிங் நீங்க கண்டினியூட்டியா கொடுக்காம இருந்தீ அப்படின்னா நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நிற்கும். ஸ்பீடு கெயின் பண்ணினா ஒரு 1 வீக்ல இருந்து ஒரு 10 days நிற்கும். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே என்டூரன்ஸ் கெயின் பண்ணோம்னா ஒரு 30 days நிற்கும். அதுக்கு பின்னாடி ஃபுல்லா ரிவர்சபிலிட்டி அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்சபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் லோடுல இன்டென்சிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அத்லெட் வந்து எவ்வளவு வேகத்துல அந்த எக்ஸசைஸ பண்றான், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அதே மாதிரி டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the interval between the two motor stimuli. இந்த இடத்துல என்ன 2 மோட்டார் ஸ்டிமுலேட் பண்றோம், அத்லெட்டுக்கு முதல்ல லோடு கொடுக்குறோம், லோடுக்கு பின்னாடி ரெஸ்ட் கொடுக்குறோம், அகைன் லோடு கொடுக்குறோம், ரெஸ்ட் கொடுக்குறோம், அகைன் லோடு கொடுக்குறோம், ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ லோடு ஒரு ஸ்டிமுலை, அதுக்கடுத்து இன்னொன்று ரெக்கவரி ஒரு ஸ்டிமுலை. ஸோ 2 ஸ்டிமுலைக்கு இடையில கொடுக்கக்கூடிய அந்த பீரியட் ஆஃப் ரெக்கவரி டைம், இட் இஸ் கால்ட் அஸ் டென்சிட்டி. தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி எக்ஸ்டென்ட். வால்யூம். வால்யூம்னா என்ன? வால்யூம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் செஷன்லயோ இல்ல அந்த டேலையோ இல்ல அந்த வீக்லயோ நம்ம வந்து அந்த அத்லெட்டுக்கு வந்து எவ்வளவு லோடு கொடுத்துருக்கோம், டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்கோம். காலையில ஒரு அத்லெட்டுக்கு நான் கொடுக்குறேன் 2 × 100 மீட்டர். 100 மீட்டர் வந்து 5 ரவுண்ட்ஸ் நீ ஓடிக்க, 200 × 5 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி 400ல 400 × 2, அதே மாதிரி 600ல 600 × 1 or 2 அப்படின்னு கொடுக்குறோம். இப்ப இது எல்லா டிஸ்டன்ஸையும் மொத்தமா கூட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப 5 தடவை 200 கொடுத்தா 1000 மீட்டர் கவர் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து 400 மீட்டர் 2 தடவை ஓடி இருந்தா 800 மீட்டருக்கு 1800, 600 மீட்டர் 2 தடவை ஓடினோம்னா 1200. அப்ப 3000 மீட்டர் ஓடி இருப்பான் அந்த அன்னைக்கு உள்ள செஷன்ல. தட் இஸ் கால்ட் அஸ் வால்யூம். ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் செஷன்ல நீங்க கொடுத்த எல்லா எக்ஸசைஸையும் கூட்டி அதனுடைய அதை வந்து அந்த எவ்வளவு லோடு வருது, மொத்தம் வந்து எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம், அதுக்கு பேருக்கு வால்யூம்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்லைட்ல உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள, அதனால கரெக்டா பாத்துக்குங்க, சரியா? ஸோ ட்ரைனிங் லோடு அப்படின்னு வரும்போது 2 லோடு இருக்கு இதுல. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்படிஷன் லோட் பிளஸ் லோட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். காம்படிஷன் லோடுனா இப்ப நான் கொடுக்குற லோடு. இப்ப ஓவர்லோடுல வரும்போது ஸ்போர்ட்ஸ்மேன் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஓவர்லோடுனா ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து சரியா சாப்பிடல, ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து சரியா தூங்கல,
அப்படின்னு கேட்கிறானா, தட் இஸ் ஆல்சோ எ ஓவர்லோட். காம்படிஷன் லோடு அப்படின்றது நீங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. இப்ப சொன்ன பத்தியில காம்படிஷன் லோடுன்றது காலையில என்ன செஷன் கொடுக்க போறோம், ஈவினிங் என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது நீங்க பிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. லோட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இது தவிர அவனுடைய வந்து டயட், அவனுடைய ஸ்லீப்பிங் ஹேபிட், அவனுடைய மற்ற எல்லாமே வரும். லோடு அண்ட் ரெக்கவரி கொடுத்த பிறகு அவனுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டே டு டேல போய் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அதுவே லோடு, அதுக்கும் லோடு. ஸோ அதுல வந்து 2 லோடு சொல்றான். என்னது? சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் பிளஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ இது ரெண்டுமே. ஸோ கீழே சொல்றான் பாருங்க, the training load is psychological and physiological demand put on the organism through the motor stimuli. The result improve the performance. ஸோ லோடு ட்ரைனிங் லோடு அப்படின்னா 2 லோடு. என்னது? சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசியலாஜிக்கல் டிமாண்ட். அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த மோட்டார் ஸ்டிமுலையை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ட்ரைனிங் லோடு அப்படின்னா இந்த 2 விஷயத்தையும் மறக்க கூடாது. நெக்ஸ்ட், ட்ரைனிங் லோட். இன்டர்னல் லோட். இன்டர்னல் லோட் அப்படின்றது சைக்கோ பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் டு தி எக்ஸ்டர்னல் லோட். நீங்க ஒரு லோடு கொடுக்குறீங்க, 600 மீட்டரை 4 டைம் ஓட சொல்றீங்க. அப்படி ஓட சொல்றீங்க அப்படின்னா அந்த டயத்துல நம்ம உடம்புக்குள்ள என்ன மசில்ஸ் எவ்வளவு ஒர்க் ஆகுது, ஹார்ட் எவ்வளவு நேரம் பம்பிங் ஆகுது, இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்கறதுனால நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் சிஸ்டத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத பத்தி பேசுறது. எக்ஸ்டர்னல் லோடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை எ ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து என்ன லோடு செய்யறான் அப்படின்றது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றான். இப்போ லோடுல இன்டர்னல் லோடு எக்ஸ்டர்னல் லோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ்மேன் எவ்வளவு லோட் பண்றானோ அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்டர்னல் லோடு. சரியா? ஆனா அந்த எக்ஸ்டர்னல் லோடு செய்யறதுனால அவனுடைய உடம்புக்குள்ள பிசியாலஜிக்கல்ல சில சேஞ்சஸ் நடக்குது பத்தியில, தட் இஸ் கால்ட் அத சைக்கோ பிசியலாஜிக்கல். மனம் மற்றும் செயலியல்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் லோடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டென்சிட்டி, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், ஆர் இட் இஸ் எ பேஸ். பேஸ்னா என்னது? வேகம். இந்த இடத்துல அந்த பேஸ்ன்றது நிலை. இந்த பேஸ் போடுவோம்ல, PHA SCA. இந்த பேஸ்ன்றது வேகம் அட் விச் த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் டன். நம்ம எல்லாமே இஸ் ஏ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னு பார்த்துட்டு போவோம். அங்க போய் கொஸ்டின்ல பார்த்தா என்னன்னா இட் இஸ் ஏ பேஸ். என்னடா பேஸ்? உங்களுக்கு வேகம்னு கொடுத்துருக்கானே அப்படின்னு குழப்பிடக்கூடாது. பேஸ்னா என்னது? வேகம்னா இந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கை ரேட்டை தான் சொல்றோம். அட் விச் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் டன். அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளவு வேகத்துல அவன் செய்யறான். ஸோ இதை வந்து நீங்க என்ன சொன்னா மீட்டர்ஸ்ல நம்ம குறிப்பிடலாம், செகண்ட்ஸ்ல குறிப்பிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ 10.5 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர் கடக்குறான் அப்படின்றது. ஸோ இதுதான் இன்டென்சிட்டி. இன்னொரு அத்லெட் வந்து 9 செகண்ட்ல கடக்குறான், இன்னொரு அத்லெட் வந்து 13 செகண்ட்ஸ்ல கடக்குறான். ஸோ இதுதான் அவனுடைய இன்டென்சிட்டி. டென்சிட்டி அப்படின்றது த டெம்போரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லோட் அண்ட் ரெக்கவரி. ரெஸ்ட் கொடுக்குறது ரெக்கவரி, லோடு. ஸோ இதே பாருங்க, டெம்போரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 மோட்டார் ஸ்டிமுலை. நான் சொல்லும்போது சொன்னா டெம்போரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி 2 மோட்டார் ஸ்டிமுலை. ஸோ 2 மோட்டார் ஸ்டிமுலைக்கு இடையில கொடுக்கக்கூடிய அந்த விஷயம், அதாவது வந்து என்ன அப்படின்னா 2 மோட்டார் ஸ்டிமுலை, ஒரு ஸ்டிமுலை வந்து லோடு, இன்னொரு ஸ்டிமுலை என்னது? ரெக்கவரி, ரெஸ்ட். ஸோ இந்த 2 இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் டென்சிட்டி. ஸோ ப்ராப்பர் லோட் அண்ட் ரெக்கவரி இருந்தா தான் நம்ம உடம்புல சூப்பர் காம்பன்சேஷன் நடக்கும். ஸோ அதனால டென்சிட்டி இஸ் வெரி நீடட். நீங்க எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரெக்கவரியும் கொடுக்கணும். ஓவர் ரெக்கவரியும் கொடுத்துடக்கூடாது. ஸோ மாடரேட், கரெக்டா ரெக்கவரி எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரெக்கவரி கொடுக்கணும். ஸோ எக்ஸ்டெண்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இன் ஏ ட்ரைனிங் செஷன். ஒரு ஒர்க்ல, ஒரு ட்ரைனிங் செஷன்ல நீங்க எவ்வளவு ஒர்க் மொத்தமா செய்ய போறீங்க அப்படின்றத பேசுறதுதான் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து இதை 2 விஷயத்துல நம்ம குறிப்பிடலாம். டூரேஷன் ஆஃப் ஸ்டிமுலை, அதாவது வந்து எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அந்த மூவ்மெண்ட், அந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை வந்து எவ்வளவு நேரம் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க அப்படியும் குறிக்கலாம். அல்லது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை கொடுக்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒருத்தருக்கு நம்ம ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா நீ வந்து ஒரு 2 மினிட்ஸ்ல இதை ரன் பண்ணணும், இல்ல அடுத்த 2 மினிட்ஸ்ல இதை ரன் பண்ணணும் அப்படி நம்ம டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னன்னா டூரேஷன் ஆஃப் ஸ்டிமுலை. இதே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்டிமுலைனா இந்த எக்ஸசைஸ் சிட்டப்ஸ் 50 தடவை பண்ணணும், செகண்ட் செட் ஒரு 50 தடவை பண்ணணும், தேர்ட் செட் ஒரு 50 தடவை பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி, நம்பர் ஆஃப் டைம்ல அந்த எக்ஸசைஸை பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி பேசுறது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன் இஸ் தி ரிவர்சபிலிட்டி. It is adaptation brought about the training load will gradually weaken when intensity extend reduce. நீங்க இன்டென்சிட்டியினுடைய இதையோ இல்ல எக்ஸ்டெண்ட் சொல்லக்கூடிய அந்த லோட் அண்ட் ரெக்கவரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ப்ராப்பரா நம்ம கொடுக்காம அது வீக் ஆகிட்டே இருக்கு, குறைச்சு தான் கொடுக்குறோம், கொடுக்க வேண்டிய லோடே கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப அந்த டயத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய ஃபிட்னஸ் லெவல் வந்து கிராஜுவலா ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொல்லும்போது சொன்னேன் ரிவர்சபிலிட்டி, லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னா
ஒரு பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவன் உடம்புல வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த்தோ அவனுடைய என்டியூரன்ஸோ அவனுடைய ஸ்பிரிண்டோ இருக்கும். 1 வீக்ல இருந்து 10 days ஸ்பிரிண்ட் நிக்கும்னு சொன்னா 25 to 30 days வந்து என்டியூரன்ஸ் நிக்கும். ஸ்ட்ரென்த் வந்து 15 to 20 days நிக்கும். 20 days முடிஞ்சுன்னா நீங்க என்ன வெயிட் ட்ரைனிங் கொடுத்து அது வரை அதுக்கடுத்து வெயிட் ட்ரைனிங் இடையில பண்ணல அப்படின்னா அதுல என்ன கெயின் பண்ணணுமோ அது ஃபுல்லா லாஸ் ஆயிரும். திருப்பி அகைன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் சொல்றது. அடுத்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ப்ரக்னாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். என்ன கொடுக்குறான் இந்த வார்த்தையில கீவேர்டு என்ன? ப்ரக்னாஸ்டிக். ஸோ அதனாலதான் இந்த ப்ரக்னாஸ்டிக் என்ன மீனிங் கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு அத்லெட் உங்கள்கிட்ட வர்றான் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க எடுத்தவொன்னே உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 மீட்டர் ரன்னர் வர்றான், ஒரு 100 மீட்டர் அத்லெட் வர்றான் அப்படின்னா முதல்ல வந்த உடனே அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமிங் செக் பண்ணணும். முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்ல கலந்துருக்கான், அங்கே எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான்னு அவனோட சர்டிபிகேட் எடுத்து பார்த்தோம்னா அதுல பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப அதை வச்சுட்டு நம்ம வந்து அவனுடைய முன்னாடி என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த லெவல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அவனை பேஸ் லெவல்ல இருந்து தொடங்க தேவை. ஒருத்தர் வேற இடத்துல இருந்து ஒரு கோச்ல இருந்து உங்கள்கிட்ட வருவான், அங்கவே அவன் வந்து டைமிங் நல்ல டைமிங் வச்சிருப்பான். திருப்பி இவனுக்கு பேஸ் ட்ரைனிங் நான் கொடுக்குறேன் ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்க தேவை கிடையாது. இவனுடைய ட்ரைனிங் வேற. இது புதுசா ஒருத்தனை 100 மீட்டர் சேர வர்றான்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குற ட்ரைனிங் வேற. சரியா? அத மாதிரி தான். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்ன்றது என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் புது மாணவர்கள் கிடையாது. நீங்க எல்லாம் வந்து என்னன்னா ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்த பழைய மாணவர்கள் தான். இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறது எப்படின்னா இப்ப போயிட்டு நான் மறுபடியும் மெதுவா போய் ஆரம்பத்துல இருந்து இந்த ஜென்ரல் ஃபிட்னஸ் கொடுக்குற மாதிரி முதல்ல எடுத்தோன்னே சிட்டப்பு 10 தடவை பண்ணுப்பா, பேசிக் ரிசர்ச்னா இதுதான் பேசிக் ரிசர்ச்னு நான் வச்சு உங்களுக்கு ஒண்ணா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன லெவல்ல இருக்கேன் அப்படின்னா நான் இன்னும் உங்களை பேஸ் லெவல்ல வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஸோ பேஸ் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து அவனுக்கு ஏத்தாப்புல ட்ரைனிங் கொடுக்கணுமே தவிர மறுபடியும் மீண்டும் நான் வந்து அதே ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஆரம்பிச்சதே ஆரம்பிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து போயிடும். பூனை என்ன பண்ணுமா, கடலுக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு இதெல்லாம் தண்ணி, இதெல்லாம் பாலா இருந்தா இவ்வளவு தண்ணி பாலா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுமா, அதுக்குள்ள கடலில் வந்து அந்த அந்த அலையை வந்து அந்த பூனையை அடிச்சுட்டு போயிடுச்சான். ஸோ அந்த மாதிரிக்கே தான் கதை. ஸோ அப்போ ப்ரொக்னாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில தான் ஒரு கோச்சிங் கொடுக்கணுமே தவிர கோச்சிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நாள் 2 நாள்ல விஷயம் கிடையாது. ஏசிசியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து 2007ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சென்டர். அதனால வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்றது அந்த சென்டருடைய கோஆர்டினேட்டரா இருந்தாலும் சரி, அந்த சென்டர் நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அதை ப்ராப்பரா அவங்களுக்கு தெரியும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னா எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் கண்டினியூட்டி இருக்கும். நான் சொல்லும்போது சொன்னேன், ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லும்போது கண்டினியூட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா 24 மணி நேரம் கோச் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அத்லெட் வந்து வர்றான், கிரவுண்டுக்கு வர்றான் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவர் வந்து பர்டிகுலர் ஸ்கில்ல சொல்லி கொடுத்தானா அந்த ஸ்கில் அவன் பெர்ஃபெக்ஷன் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த பையன் அவன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்கில் பெர்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா சார், இதுல பெர்ஃபெக்ஷன் ஆயிட்டேன், எனக்கு இனி அடுத்து இதை என்ன நான் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு நீங்க வந்து டார்கெட் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுத்தீங்க, 13 செகண்ட்ஸ்ல நான் ஓடணும் கொடுத்தேன், 13 செகண்ட் நான் ஓடிட்டேன், அடுத்து எனக்கு இன்னும் டைமிங் குறைக்கணும், 12 செகண்ட்ஸ் 12 ஃபிளாட்டுக்கு நான் வரணும், எனக்கு எப்படி கொடுக்க போறீங்க ட்ரைனிங்? அதுதான். அப்ப கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தொடங்கின டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் இருக்கணும். அப்ப கண்டினியூட்டி இல்லாம டிஸ்கண்டினியூட்டி ஆகி திருப்பி அகைன் ரீகெயின் ஆகி திருப்பி உள்ள வர்றோம் அப்படின்னா அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து போற மாதிரி ஆயிடும். அப்ப டூ லாங் பிட்வீன் தி ட்ரைனிங் செஷன் வில் லீட் டு டிக்ரீசிங் தி பெர்ஃபார்மன்ஸ். ஒருவேளை வந்து நம்ம அந்த கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் வந்து அதுக்கு இடையில உள்ள கேப் நான் அந்த 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 ட்ரைனிங்கே நான் எடுத்துக்கிறல, எனக்கு கேப் லாங் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லீட்ஸ் டு என்ன கொண்டு வரும், பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ உடனே நம்மளுக்கு நிறைய டென்ஷன் ஆகும், என்னடா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இவ்வளவு கொடுத்தோமே அவன் கோச்சிங் இல்லையே, ரிசல்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பிளட் பிரஷர் கூடிடும். சரியா? அதனால அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நம்ம கண்டினியூட்டி ஆஃப் ட்ரைனிங் அப்படின்றத கரெக்டா பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங்க்கு உள்ள போகணும். நெக்ஸ்ட் கண்டினியூஷன் அண்ட் ரெகுலர் ட்ரைனிங் லீட்ஸ் டு தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கே நான் சொன்னேன், இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கால் நான் சொன்னேன், இன்னையில இருந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டினியூஸ் அண்ட் ரெகுலர் ட்ரைனிங் எங்க கொண்டு விடும், லீட் டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். கழுதையில போற மாதிரி கழுதையில போறவன் வந்து அவன் ஒழுங்கா போயிருந்தா போயிருப்பான், இப்படி போனி அப்படி போ, அதுல ஏறு இப்படி போ அப்படின்னு அவனை கைட் பண்ணி கடைசியில அவன் வீட்டுக்கே போய் சரியான இதுல சேர முடியல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நெக்ஸ்ட் ஜெனரல் பிரின்சிபல்ஸ். இப்ப வந்து
இப்ப ஸ்பெசிபிக் பிரின்சிபல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப ஜெனரல் பிரின்சிபல்ஸை பொறுத்தளவு வந்து என்னன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷன் ஆஃப் லோட். மூணாவது ஜெனரல் பிரின்சிபல், மூணாவது பிரின்சிபல் பார்க்குறோம். முதல் பிரின்சிபல் என்ன சொன்னோம்? ப்ரொக்னாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னோம். செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கண்டினியூட்டி இருக்குன்னு சொன்னோம். தேர்டு பிரின்சிபல் என்ன சொல்றோம்? ப்ராக்ரஷன் ஆஃப் லோட். எடுத்த உடனே 25 கிலோ லோடு போய் கொடுத்து சைடானி லெக் பிரஸ் அப்படின்னு சொன்னோம்னா அவன் காலு முறிஞ்சு அதோட அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பக்கமே அவன் தலை வச்சு படுக்க மாட்டான். அதுவும் எஸ்பெஷலி யோகாவுக்குலாம் வர சொல்லி முத நாளே வந்து சூரிய நமஸ்கார் 4 தடவை பண்றான்னு சொன்னோம்னா இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். யோகாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம் இருக்கு சார், வர்றேன் சார், வெள்ளன் கொடு சார், நல்லா நீங்க கோச் பண்ணுங்க சார், ஓடியே போயிடுவான், திரும்பி பார்க்காம ஓடுவான். அந்த மாதிரி தான் ஆகி போயிடும். சரி, ப்ரொக்ரஷன் ஆஃப் லோடு அப்படின்னா இப்ப லோடு என்ன அப்படின்னா ஏற்கனவே லோடு கொடுத்தாச்சு. லோடு ஏற்கனவே கொடுத்து எவ்வளவு லோடுல வச்சிருக்கான்? ஏற்கனவே ஒருத்தனுக்கு 20 கிலோ கேஜி லோடு கொடுத்தாச்சு முதவே அவனுக்கு. இப்ப 20 கேஜி லோடு கொடுத்தவனை போய் இப்ப நான் 25 கேஜி லோடு கொடுக்கணுமே தவிர அவனுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆரம்பத்துல இருந்து 5 கிலோ கொடுத்து 6 கிலோ கொடுத்து 7 கிலோ கொடுத்து கடைசியில அவனுக்கு டைமே வேஸ்ட் ஆயிடும். என்னது எப்ப நான் ஏற்கனவே 20 கிலோல நான் இருக்கிறேன், நீ திரும்பி போய் 5ஆம் நம்பரை தொடங்கிட்டு இருக்க, எப்ப என் பெர்ஃபார்மன்ஸே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான் அவன். அப்ப 20 கிலோ லோடு இருக்குன்னா 20 கிலோட தொடங்க முடியும். இப்ப 21 கிலோக்கு போகலாம், வேணா 22 கிலோக்கு வேணா போகலாம். திருப்பி எப்படி லோட குறைச்சு வைக்க முடியும்? அப்ப ப்ராக்ரஷன் லோடு அப்படின்னா இந்த லோடுன்றது வந்து சைக்கோ பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன். வெளியில கொடுக்கக்கூடிய என்ன லோடு கொடுக்குறீங்களோ அது உங்க உடம்புக்குள்ள உங்களுடைய இன்டர்னல் சேஞ்ச், உங்களுடைய ஆர்கன்ல சேஞ்ச் ஆக போகுது. ஏற்கனவே கொடுத்த லோடு வேகத்தை இன்னும் குறைச்சு கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் லோடு அத்லெட்டுக்கு? அது இன்டெலிஜென்டா? அது அடாப்ட் ஆகுமா? ப்ராசஸ் அடாப்ட் ஆகாது. நல்ல கோச்சிட்ட போய் படிக்கிறோம்யா அப்படின்ட்டு போயிடுவான் 4 பேர் வந்துட்டு. அவர்கிட்ட போனோம்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து இதே மாதிரி ஒரு ஹிந்தி டியூஷன் என் பொண்ணு படிச்சிச்சு. அப்ப ஹிந்தி டியூஷனை கொண்டே விட்டுட்டு வந்தோம். அது வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு. அந்த அம்மா கூப்பிட்டு என்னை வந்து உங்க பொண்ணு அடுத்ததுல டெஸ்ட் எழுதணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அப்ப எக்ஸாம் எழுத வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பணம் எல்லாம் கொடுத்து விட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அந்த அம்மா எல்லாமே கொடுக்காம டெஸ்டும் எழுத வைக்கல. இது மறுபடியும் ஆரம்பத்துல அந்த புக்ல எழுத்துல இருந்து தொடங்குது. நான் என்னடா போய் கேட்கிறேன் அந்த அம்மாட்ட. இல்ல சார், அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனா இன்னும் 6 மாசம் அந்த புள்ள படிக்கணுமா, அதுக்கு 300 ரூபா ஒரு மாசத்துக்கு ஃபீஸ். இன்னும் 6 மாசம் படிச்சாதான் அடுத்த டெஸ்ட் போய் மட்டன் முடியும் சார், அதனால கொஞ்சம் நல்லா தெளிவாகட்டும்னு சொல்லுது. அதோட நீ கோச் பண்ண போதுப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட்டி வந்து வேற ஹிந்தி டியூஷன்ல சேர்த்தாச்சு. சோ அப்ப வந்து என்னன்னா நம்ம ஒரு அத்லெட்டுக்கு ஒரு கோச்சுக்கு தெரியணும். எந்த கோச்சா இருந்தாலும் சரி, அது அத்லெட் பண்ணாலும் சரி, ஃபுட்பால் பண்ணாலும் சரி, வாலிபால் பண்ணாலும் சரி, இதெல்லாம் இருக்கணும். சோ இப்படிலாம் இல்லை அப்படின்னா ப்ராக்ரஸ் லோடு கொடுக்காம அந்த லோடு வந்து ஒரு ப்ராக்ரஸா சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். 1 கிலோ கொடுத்து 2 கிலோ, 2 கிலோ கொடுத்து 3 கிலோ, 3 கிலோல இருந்து 4 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ இப்படிதான் கொடுக்கணும். எடுத்த உடனே 10 கிலோ, அப்புறம் எடுத்த உடனே 25 கிலோ, 25 கிலோ இருந்து 45 கிலோ கொடுத்தா அப்படின்னா அது வேஸ்ட். அதுக்கு தான் என்ன மெத்தட் சொல்றேன்னா 2 மெத்தட் சொல்றான். ஒன் இஸ் தி லீனியர் மெத்தட், லோடு இன்க்ரீஸ் ஆக ப்ராக்ரஸ் லோடு கொடுக்கறதுல லீனியர் மெத்தட்னு சொல்றான். இன்னொன்னு ஸ்டெப் மெத்தட்னு சொல்றான். இதுல 2 மெத்தட்ல எது நல்ல மெத்தட் அப்படின்னா ஸ்டெப் மெத்தட் தான் நல்ல மெத்தட். ஸ்டெப் மெத்தட்ன்றது என்னன்னா லோடு கொடுத்த பிறகு ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து அவனுக்கு வந்து அடாப்டேஷனுக்கான டைம் கொடுக்கும். இப்ப இந்த வாரம் நீங்க ஒரு லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த ட்ரைனிங் செஷன் போகும்போது தான் அடுத்த ட்ரைனிங் செஷன் போகும்போது தான் நம்மளுக்கு லோடு இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட லோடு அப்படி மெயின்டைன் ஆகும் அடாப்டேஷன் ப்ராசஸ் வரைக்கும். ஆனா லீனியர் மெத்தட் அப்படின்றது கிராஜுவலா லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுது. அதுக்கு பேர் வந்து லீனியர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் இந்த மாதிரி இது வந்து கிராஜுவல் மெத்தட். இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறது. அடுத்தடுத்த செஷன் ஒவ்வொரு ட்ரைனிங் செஷன்லையும் கால செஷன்லையும் இன்க்ரீஸ் பண்றது, அடுத்த செஷன்ல இன்க்ரீஸ் பண்றது, அடுத்த இன்க்ரீஸே பண்ணிட்டு போறோம். சோ இங்க வந்து இது வந்து நல்ல லோடு மெத்தடும் கிடையாது. ஆனா இதே இது ஸ்டெப் மெத்தட்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்ச நாள் நிற்கும், அப்புறம் மறுபடியும் அப்புறம் லோடு இன்க்ரீஸ், அப்புறம் கொஞ்ச நாள் நிக்கணும், அப்புறம் லோடு டிக்ரீஸ், லோடு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும், லோடு டிக்ரீஸ், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னது? ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ப்ராக்ரஸ் லோடுல 2 மெத்தட்ல நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த ஜெனரல் பிரின்சிபல். அடுத்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா அந்த லீனியர் மெத்தட், கிராஜுவல் மெத்தட் ரெண்டுமே சொல்லியாச்சு. ஸ்டெப் மெத்தட் ரெண்டும். அடுத்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் டிஃபரன்சியேஷன். ட்ரைனிங் அப்படின்றது வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும், பட் ஆனா அந்த ட்ரைனிங் வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கும். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னா என்ன? அதாவது வந்து ஒரே மீன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அத்லெட் வந்து சோர்வாயிருக்கும். இப்ப எக்ஸாம்பிளா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு டெய்லி நீங்க 400 ட்ராக்லயே ஓட விட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரே மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான், நீங்க ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்றீங்க. இந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா வெவ்வேறு வெரைட்டி ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கணும்னு அர்த்தம். ஒரு நாள் ஹில்ஸுக்கு கூட்டிட்டு போறது, ஒரு நாள் சாண்டுக்கு கூட்டிட்டு போறது,
ஒரு நாள் ஆத்துக்கு கூட்டிட்டு போறது, ஒரு நாள் கடற்கரைக்கு கூட்டிட்டு போறது, ஒரு நாள் நேச்சுரல் பிளேஸுக்கு கூட்டிட்டு போறது, இப்படி கொடுக்கும்போது அவனுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரைனிங் மீன்ஸ் அண்ட் மெத்தட் சுட் பி யூனிஃபார்ம். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணணும், யூனிஃபார்மிட்டி அப்படின்றது பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. அதாவது இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே மாத்தி போட்டு இருக்கு. யூனிஃபார்மிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, அது ஓகேயா. டிஃபரன்சியேஷன்றது வெரைட்டி ஆஃப் ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும்னு அர்த்தம். ஒரே மாதிரியான ட்ரைனிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஜெனரல் பிரின்சிபல்ஸ். ஸோ அடுத்த ஜெனரல் பிரின்சிபல்ல பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸிவ் ஸ்பெஷலைசேஷன். ஸோ எப்பவுமே எடுத்த உடனே நான் சொன்னேன் ப்ரிப்பரேட்டரி பீரியட்ல வரும்போது ஜென்ரல் காம்பனண்ட் தான் டெவலப் பண்ணுவோம். எடுத்த உடனே வந்த உடனே சிசர் கிக் ஃபுட்பால சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான்னா அவன் ஃபுட்பால் பக்கமே வரமாட்டான். முதல்ல எடுத்த உடனே ஃபுட்பால் பிளேயருக்கு என்ன பண்ணணும், முதல்ல என்ன அப்படின்னா பாலை முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிளிங் கொடுக்கணும், அப்புறம் வந்து கிக்கிங் கொடுத்து ஸ்டாப்பிங் கொடுக்கணும். இப்படித்தான் கொண்டு போகணுமே தவிர எடுத்த உடனே நான் வந்து அட்வான்ஸ் டெக்னிக் சொல்லி தர்றேன், பால் அப்படியே வச்சுட்டு அப்படியே காலிலே வச்சு நான் பால்ல பிளே பண்றேன், ரொனால்டோ மாதிரி பண்றேன் அப்படின்னா அங்க கால் முறிஞ்சு கை முறிஞ்சு போயிடும், கீழே விழுந்து. அப்ப ட்ரைனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். முதல்ல அவனுக்கு என்ன ஜென்ரல், இட் சுட் பி எ மிக்சர் ஆஃப் ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக் மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். முதல்ல ஜென்ரல் இருந்தா ஸ்பெசிபிக் போகணுமே தவிர எடுத்த உடனே பர்டிகுலர் ஸ்கில்லுக்குள்ள போக கூடாது. General means of training in childhood also important the development of the component of sports talent. So specific means and methods level up faster improvement in sports performance. நீங்க ஜெனரல் மீன்ஸ்ன்றது சைல்டுஹுட்ல சின்ன குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் டெவலப்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம ஜெனரல்ல இருந்து வரணும். ஸோ இதே ஸ்பெசிபிக் மீன்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னு வச்சுங்களேன் அண்ட் மெத்தட். இப்ப நம்ம கொடுக்கக்கூடியது, இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோச்சிங் இருக்கு பத்தியில, காலையில ஒரு செஷன்ல வந்து ரிசர்ச், அடுத்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், தேர்ட் ஹாஃப்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் வந்தாச்சு. இப்ப இது வந்து உங்களுக்கு என்ன ட்ரைனிங் தெரியுமா, ஸ்பெசிபிக் மீன்ஸ் அண்ட் மெத்தட் ஆஃப், அதுனா என்னன்னா லெவல் ஆஃப் ஃபாஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், லெவல் ஆஃப் ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டிஆர்பி எக்ஸாமினேஷன். இப்ப நம்ம ஜென்ரல் மீன்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எங்க கொடுக்கணும், ஆரம்பத்துல முத நாள் வந்து உட்கார்ந்து சேலத்துல நம்ம கிளாஸ் உட்கார்ந்து படிக்கும் போது படிச்ச இது வந்து இப்ப கொடுக்க முடியாது. சோ அந்த மெத்தட் மாறுமா, அதைத்தான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன உள்ள வந்துக்கிட்டு உதயகுமார். ஸோ அடுத்த பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிளான் அண்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங். எப்படி பிளான் அண்ட் சிஸ்டமேட்டிக் ட்ரைனிங், மேக்ரோ சைக்கிள், மீசோ சைக்கிள் அண்ட் மைக்ரோ சைக்கிள், ஸ்மாலஸ்ட் சைக்கிள், லாங்கஸ்ட் சைக்கிள், மீடியம் சைக்கிள். அதுக்கு இன்னொரு பேர் மேக்ரோ சைக்கிள் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் வந்து இயர்லி சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மைக்ரோ சைக்கிளுக்கு வீக்லி சைக்கிள்னு இன்னொரு பேர். ஸ்மால் சைக்கிள்னு சொன்னாலும் பரவாயில்ல, இது ஸ்மால், அதாவது வந்து இது வந்து ஸ்மால் சைக்கிள். மைக்ரோனா சிறுசுன்னு அர்த்தம், மேக்ரோனா பெருசுன்னு அர்த்தம். அப்ப மேக்ரோனா அதுக்கு இயர்லி சைக்கிள்னு சொல்லுவாங்க, மைக்ரோன்றது ஸ்மால் சைக்கிள்னு சொல்லலாம் அல்லது வீக்லி சைக்கிள் கூட சொல்லலாம். மீசோ சைக்கிள்ன்றது மீடியம். அது வந்து என்ன அப்படின்னா இப்ப இந்த இடத்துல படிக்கும் போது நல்லா கவனிச்சுக்குங்க, இது எப்போதுமே என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ சைக்கிள் தான் வீக்லி சைக்கிள். இது வந்து இந்த இடத்துல மாறி இருக்கு, அதனால கொஞ்சம் மாத்திக்குங்க, சரியா. ஏன்னா நீங்க ஏதாவது ஒருவேளை வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா என்னடா இங்க இருக்கேன்னு நினைச்சுக்க கூடாது. அது வந்து எடுத்து போடும்போது சில ஆல்ட்ரேஷன் ஆயிருக்கும், அதனால ஒரு சில ஸ்லைட்ல அப்படி தப்பு இருக்குமே தவிர, அதனால நீங்க இதை நினைச்சு வீக்லி சைக்கிள்னா இதுதான், சரியா. 1 வீக் தான், 6 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம், 1 நாள் டிரான்சிஷன் பீரியட், அது மைக்ரோ சைக்கிள். அதனுடைய டே என்ன அப்படின்னா 3 to 7 days அல்லது 3 to 10 days, அவ்வளவுதான் மேக்சிமம். எல்லா லெட்டர்லயுமே நீங்க பாருங்க, எல்லாமே ஆரம்பிக்கிறது 3ல ஆரம்பிக்கும், முடிகிறது இந்த மேக்ரோ சைக்கிள் வந்து இயர்ல மந்த்ல முடியும், சரியா. இது மந்த்ல முடியும், இது வீக்ல முடியும், இது டேஸ்ல முடியும். கொஸ்டின் கேட்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு வராங்க. 1 மார்க் அப்படின்றது நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில அந்த 1 மார்க்ல வெளியே வரும்போது அதனுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஷார்ட்கட்டு இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். 3ல தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஆனா மேக்ரோ சைக்கிள் வரும்போது அங்க மந்த் இருக்கான்னு பாருங்க, மீசோ சைக்கிள் வரும்போது வீக் இருக்கான்னு பாருங்க. சாரி, எத்தனை வீக் அப்படின்னா அந்த இடத்துல வீக்னா இந்த இடத்துல வீக்லி சைக்கிள்ன்றது வேற. வீக் எத்தனை வீக் கொடுக்க போறோம், 3 to 6 வீக். இந்த இடத்துல 3 to 10 days. ஸோ அந்த மாதிரிக்கு பிரின்சிபல் படிக்கணும். ஸோ இதுல வந்து மீசோ சைக்கிள்லயே டைப்ஸ் ஆஃப் மீசோ சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நான் ஏற்கனவே நடத்திருப்பேன். ஆரம்பத்தில் வந்து டைப் ஆஃப் மீசோ சைக்கிள்ல பெர்ஃபெக்ஷன் மீசோ சைக்கிள்லாம் என்ன அப்படின்னு நம்ம நடத்திருப்போம். ஓகே, ரைட். அடுத்து ஜெனரல் பிரின்சிபல்ல லாஸ்ட் பிரின்சிபல், அதாவது மேக்ரோ சைக்கிள்னா டாப் ஃபார்ம். டாப் ஃபார்ம்னா இருக்கிறதுல அவனுடைய ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் பர்டிகுலர் காம்படிஷன்ல கொண்டு வர்றது.
மீசோசைக்கிள் அப்படின்றது டைரக்ட் ப்ரிப்பரேஷன் டு தி காம்படிஷன். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. So top performance in a particular competition, it is called as macro cycle. So mesocycle means 3 to 6 week kudukriya அப்படினு வெச்சுக்கனே, direct preparation to the competition. 1 week or 1 or 2 aim தான் இங்க வைக்கணும். mesocycle வந்து 1 or 2 aim தான். நான் strength டெவலப் பண்ணா strength மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். சரி, கூடுதலா ஸ்ட்ரென்த்தோட சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடும் டெவலப் பண்றேன். இந்த 2 காம்பனன்ட் தான் நீங்க டெவலப் பண்ணணும். நான் 6 காம்பனன்ட் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க மேக்ரோ சைக்கிள் தான் பண்ணணும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி இது மாதிரி தான் எக்ஸாமினேஷன்ல கேட்கும்போது கரெக்டா புரிஞ்சு எழுதணும். சரியா? 1 or 2 aim only. ஓகே. அடுத்து டேக்லிங் தி டெஃபினட் ட்ரைனிங் டாஸ்க் டுவர்ட்ஸ் தி கோல். நம்ம வந்து என்ன அந்த கோல் வச்சு அவனுக்கு வந்து என்ன எந்த பர்டிகுலரா ஸ்பீட் டெவலப் பண்ண போறோமா, ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணா அந்த பர்டிகுலருக்கு என்ன தேவையோ அதனுடைய டாஸ்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கான அதை டேக்கிள் பண்றதுக்கான ட்ரைனிங் வந்து அந்த 6 வீக்ல உங்களுடைய அதாவது அந்த ட்ரைனிங் ஷெட்யூல் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டே ரெக்கவரி. இங்க வந்து லாஸ்ட் டே ரெக்கவரிக்கு வந்துடணும். சரியா? ரைட், ஓகே. ஜெனரல் பிரின்சிபல்ஸ். அடுத்து ஜெனரல் பிரின்சிபல்ல வந்து மேக்ரோ சைக்கிளை பொறுத்தளவு நம்ம 3 பீரியடா பிரிக்கிறோம். ஒன் இஸ் தி ப்ரிப்பரேஷன் பீரியட், அதுல பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இருக்கு. காம்படிஷன் பீரியட்லயும் பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இருக்கு. ஸோ லாஸ்ட் பீரியட் வந்து டிரான்சிஷன் பீரியட். அடுத்து வந்து பீரியாடிசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் பீரியாடிசேஷன் இட் ஹேஸ் சிங்கிள் பீரியாடிசேஷன் இட் ஹேஸ் 1 மேக்ரோ சைக்கிள். மல்டி பீரியாடிசேஷன் வச்சுங்களேன், அது வந்து மோர் தென் 1, 2 வந்துச்சுன்னா அது டபுள் பீரியாடிசேஷன் வந்துடும். ஸோ ஜென்ரல் பிரின்சிபல்ல பார்த்தோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ட்ரைனிங். ட்ரைனிங் வந்து ஒரு ரெகுலர் ட்ரைனிங் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இது 8th பிரின்சிபல்ஸ். ஸோ இதுதான் பிரின்சிபலை பொறுத்தளவு நம்மளுக்கு ஜென்ரல் பிரின்சிபல் அண்ட் ஸ்பெசிபிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில நீங்க எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு பார்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்க்கு இருக்குது. அது வந்து வேறொரு தினத்துல நம்மளுக்கு வந்து அந்த ரிவிஷன் கிளாஸ். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்கினுடைய ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். ஒரு பார்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இப்ப நான் கொஞ்சம் பீரியாடிசேஷன் நடத்தணும். அந்த பீரியாடிசேஷன்ல கொஞ்சம் சூப்பர் காம்பன்சேஷன் நடத்தணும். இன்னும் வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரைனிங், என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் இருக்கு, எப்படி நீங்க ட்ரெயின் பண்ணணும், அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத பத்தி நடத்தணும். ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட்ல நான் நடத்துவேன். சரியா? அந்த பார்ட்ல வந்து டெக்னிக், டாக்டிக்ஸ், அதே மாதிரிக்கு வந்து சர்க்யூட் ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங், அதெல்லாமே வந்து அந்த பார்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் எல்லாத்தையுமே மியூட் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நீடட் கொஸ்டினோ அந்த கொஸ்டினை கேட்டா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறி தற்போது இந்த வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். சார் வர்றேன்.